ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நதியா கார்த்திக். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? ஸோ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் அண்ட் ஒரு சிஸ்டர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் யூனிட் வைஸ் ஒவ்வொரு டைட்டிலையும் ஸ்டோரி மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படித்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே கைட்லைன்ஸ் கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அந்த கான்செப்டில் லிட்ரேச்சர்ஸை ஹேண்டில் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இன்னிலேருந்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா, லிட்ரேச்சர்ஸ் வீடியோஸ் இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணலான் இருக்கிறேன். யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் லிட்ரேச்சர்ஸ் வீடியோ ஃபோர்ஸ் பண்ணலான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு லிட்ரேச்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ ஃபஸ்ட் யூனிட் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளோட சிலபஸ் படி நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் லிட்ரேச்சர் 1400 to 1600, 1400லேருந்து 1600க்குள்ளே இருக்கக்கூடிய மாடர்ன் லிட்ரேச்சர்ஸும் அவங்களோட ஒர்க்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை தான் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டு ஸ்டடியில் சார்ஸருடைய ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பற்றின இன்ட்ரோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது மாடர்ன் லிட்ரேச்சர்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் மிடிவல் இங்கிலீஷ் பற்றின ஒரு இன்ட்ரோ மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தோம்னா ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல்டு இங்கிலீஷ் பற்றின ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்கலாம். 600லேருந்து 1100 வரைக்கும், 600 ADலேருந்து 1100 AD வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை தான் நம்ம ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்கிலீஷோட பேரண்ட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் ஜெர்மன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷோட பேரண்ட் லாங்குவேஜ். அப்படி பார்க்குறச்ச இந்த ஓல்டு இங்கிலீஷோட காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 ADலேருந்து 1100 AD வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை தான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்கிறோம். இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சர்ஸில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னாலும் ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் அப்படின்னா, ஆங்கிள்ஸும் சாக்சன்ஸும் ப்ரிடாமினன்ட்லி ஆக்குபைட் த பிரிட்டன் வைல் த ஸ்டேஜ் ஆஃப் 600 to 1100 ADs. அதனால் அந்த பிரிட்டன் ஃபுல்லி ஆக்குபைட் பை த ட்ரைப் ரீஜியன் ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ். அதனால தான் இந்த பீரியடை ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் ப்ரிடாமினன்ட்லி 4 dialect the people were spoken. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நார்த்தம்பரியன் அப்படிங்கிற டைலக்ட் எந்த பக்கம் வாழ்ந்த மக்கள் பேசினான்னு பார்த்தீங்கன்னா, ஹம்பர் நதிக்கரையோரம் வாழ்ந்த மக்கள் பேசி கொண்டிருந்த மொழி என்னன்னு, அந்த டைலக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தம்பரியன். டைலக்ட் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியும், அது ஒரு குரூப் ஆஃப் த பீப்புளோட ஸ்டைல் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ், அவங்க பேசக்கூடிய விதம், அந்த வகை தான் டைலக்ட்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கென்டிஷ் அப்படிங்கிற டைலக்ட் யார் பேசினான்னு பார்த்தீங்கன்னா, கென்ட் அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்த மக்கள் பேசுனது கென்டிஷ் அப்படிங்கிற டைலக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சியன் அப்படிங்கிற ஒரு டைலக்ட் பற்றி சொல்கிறாங்க. மெர்சியன் அப்படிங்கிற டைலக்ட் யார் பேசினாங்கன்னா, மெர்சியா அப்படிங்கிற பிளேஸில் வாழ்ந்த பிரிட்டனில் மெர்சியாங்கிற பிளேஸில் வாழ்ந்த பீப்புள் பேசின டைலக்ட் மெர்சியன் டைலக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி வெஸ்ட் சாக்சன் டைலக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்த் ஒன். வெஸ்ட் சாக்சன் டைலக்ட்ஸ் எந்த பீப்புளால் பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ஸெக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்த மக்கள் பேசினது வெஸ்ட் சாக்சன் டைலக்ட். இந்த 4 டைலக்ட்லையுமே மோஸ்ட் பாப்புலரைஸ்டு டைலக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சாக்சன் டைலக்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, வெஸ்ஸெக்ஸ் பகுதியை ஆண்ட கிங் ஆல்ஃப்ரட் அப்படிங்கிறவர் ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வச்சிருந்த ஒரு கிங். அவர் ஒரு சாக்சன் ட்ரைப் ரீஜியன் கிங். அதனால் அவர் க்ரானிக்கல்ஸ் எல்லாம் க்ரானிக்கல்ஸ் இஸ் நத்திங் பட் ஹிஸ்டரிஸ். க்ரானிக்கல்ஸ் எல்லாம் அதிகமாக எழுத யூஸ் பண்ண அந்த டைலக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சாக்சன் டைலக்ட். அதனாலேயே என்னவோ தெரியல, ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் த வெஸ்ட் சாக்சன் டைலக்ட் ப்ரிடாமினன்ட்லி பீப்புள் வேர் ஆக்குபைட் த ஓன் டைலக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிடாமினன்ட்லி ஆக்குபைட் டைலக்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் சாக்சன் டைலக்ட் தான். ஏன் அப்படின்னா, கிங் ஆல்ஃப்ரட் இதை தன்னோட க்ரானிக்கல்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணதுனால அது மோஸ்ட் பாப்புலரைஸ்டு ஆயிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா
மிடில் இங்கிலீஷ் பீரியட். இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1100 AD-லேருந்து 1500 ADs வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டம். அதாவது 1100 ADs to 1500 ADs இடைப்பட்ட காலகட்டத்தை தான் நம்ம வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்கிறோம். இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ நார்மன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு இங்கிலீஷ்க்கு எப்படி ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படிங்கிறது இன்னொரு பேரோ, அதே மாதிரி மிடிவல் இங்கிலீஷ் பீரியடுக்கு ஆங்கிலோ நார்மன் அப்படின்ற பேர் வந்தது. ஏன் அப்படின்னா நார்மன் கான்குவஸ்ட் வந்து 1066 AD-ல வந்து நார்மன் கான்குவஸ்ட் நடந்து முடிஞ்சதுனால இதுக்கு வந்து நார்மன் பீப்புள் வந்து அதிகமான பேர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து இன்வைடட் பண்ணி வந்து இங்கிலாண்டில் வந்து குடியேற ஆரம்பித்தாங்க. அதனால் இது வந்து ப்ரிடாமினன்ட்லி த நார்மன் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆக்குபைட் த பிரிட்டன். தட்ஸ் வை தீஸ் பீரியட் இஸ் கால்ட் ஆங்கிலோ நார்மன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் அடிஷ்னல் நேம்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜ் இந்த மிடிவல் பீரியடில் வந்து 5 dialects ஆர் ப்ரிடாமினன்ட்லி ஸ்போக்கன் பை த பிரிட்டன் பீப்புள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் டைலக்ட், ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட், நார்த்தன் டைலக்ட்னு ஒரு டைலக்ட். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட், அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் டைலக்ட் அண்ட் தென் சவுத் வெஸ்டர்ன் டைலக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 டைலக்ட் வந்து ப்ரிடாமினன்ட்லி வந்து பீப்புள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இதில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசர் வாழ்ந்தது மிடிவல் பீரியட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் தான். ஸோ சாசர் வந்து தன்னுடைய லிட்ரேச்சர்ஸ் அனைத்துமே வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்டில் தான் எழுதியிருப்பாரு. அதனாலேயே என்னவோ தெரியல மிடிவல் பீரியடில் வந்து மோஸ்ட் பாப்புலரைஸ்டு டைலக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து வெஸ்ட் சாக்சன் டைலக்ட் எவ்வளோ ஃபேமஸோ அது மாதிரி செகண்டில் வந்து அந்த மிடிவல் பீரியடில் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் வந்து ஃபேமஸ் ஆச்சு. சாசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதுனாலேயே வந்து இந்த ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் வந்து ஃபேமஸ் ஆச்சு இந்த மிடிவல் பீரியட் ஆஃப் இங்கிலீஷ் காலகட்டத்தில். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் வந்து மிடிவல் இங்கிலீஷ் பீரியடுக்கு ட்ராவல் பண்ணி வரும்போது அதுலேருந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது கிராமட்டிக்கலி வந்து இங்கிலீஷ் வந்து தன்னுடைய இன்ஃப்ளெக்ஷன்ஸை வந்து கிராஜுவலாக வந்து லாஸ் பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனாலஜி இஸ் லாஸிங். அது இந்த மாதிரி நிறைய லாசஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஏற்பட்டதுனால வந்து டோட்டலி வந்து ஓல்டு இங்கிலீஷ் வந்து தலைகீழாக மாற்றம் அடைஞ்சு தான் மிடிவல் இங்கிலீஷ் பீரியடில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சும் லாட்டினும் வந்து ப்ரிடாமினன்ட்லி மிக்ஸ்டு வித் இங்கிலீஷ். ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸும் லாட்டின் வேர்ட்ஸும் வந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் மிக்ஸ்டு இன் இங்கிலீஷ். தட்ஸ் வை த இங்கிலீஷ் இஸ் a combination with most of the combinations words with the French and Latin அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலோ நார்மன் பீரியட் மிடிவல் ஏஜ் ஆஃப் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹை அண்ட் ரிச் பீப்புள்ஸ் பேசக்கூடிய லாங்குவேஜஸாக ஃப்ரெஞ்சும் லாட்டினும் இருந்தது. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு லோவர் கிளாஸ் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜாக தான் இருந்தது இங்கிலீஷ். அதனால் இங்கிலீஷ் தன்னுடைய அனைத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் வந்து மிடிவல் இங்கிலீஷ் பீரியடில் இருந்தது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக உங்களுக்கு இங்கிலீஷ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து சாசர் பற்றி த ப்ரிலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாசரை பற்றின ஒரு சூப்பரான இன்ட்ரோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நதியா கார்த்திக். நன்றி, வணக்கம்.